நண்பர்களே, என் கையில நீங்க பாக்குறதுதான் பிரண்டை அப்படின்ற மூலிகை. இது அதாவது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, வஜ்ரவள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வஜ்ரம் அப்படின்னாக்கா வைரம், வைரத்தையே கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மூலிகை, இந்த பிரண்டைக்கு இருக்கு. இப்போ இதுல வந்து நான் உங்களுக்கு இந்த எலும்பு தேய்மானம்னு சொல்லுவாங்க, முட்டி எலும்பு எனக்கு தேஞ்சு போச்சுங்க அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்காக ஒரு வைத்திய குறிப்பு சொல்றேன். இந்த நுனி கொழுந்தா இருக்கக்கூடிய பிரண்டை தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். அது கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 கிராம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பிரண்டை, 50 கிராம் அளவுக்கு புளி, அதை வந்து நல்லா கெட்டியா கரைசல் எடுத்துக்கணும். அதை ரெண்டையும் நல்லா உரல்ல போட்டு ஆட்டணும். உரல்ல போட்டு ஆட்டி அந்த கலவையை எடுத்து ஒரு இரும்பு கடாயில போட்டு நீங்க காய்ச்சணும். காய்ச்சும் போது கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க. நல்லா அதாவது வெந்து பபுள்ஸ் ஒரு முட்டை வரும், வெடிச்சு வரக்கூடியது வந்து உங்களுக்கு பதம். அதனால நீண்ட கரண்டியை வச்சுதான் இதை வந்து நாம கிளறணும். இல்லைன்னா கையில பட்டதுன்னா கொப்பளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த பிரண்டையை நீங்க வந்து பயன்படுத்தும் போது கைக்கு கிளவுஸ் போட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா கைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கணும். இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு கை அரிக்கும். இப்போ நம்ம இந்த செஞ்சு வச்ச இந்த களிம்பு, பிரண்டை களிம்பை வந்து எந்த இடத்துல பாதிப்பு இருக்கு, அதாவது நாள்பட்ட அடி, எலும்பு முருடு கட்டிருச்சுன்னு சொல்லக்கூடியது அல்லது எலும்பு தேய்மானம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து தினமும் இரவு நேரத்துல தடவிக்கிட்டு வரணும். இது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய், செக்குல நாட்டின நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படிப்பட்ட சிறப்பான இந்த களிம்பை பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா இந்த எலும்பு தேய்மான பிரச்சனை சரியாகும். நன்றி, வணக்கம்.